நான் கத்துக்கிட்டது என்னன்னு ஒரு விஷயம்னா, ஒருத்தரோட எமோஷனலோட நம்ம பேசுமே தவிர அவங்களுடைய லாஜிக்கோட பேசக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனோட நம்ம போகக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோன் மீன்ஸ் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் கில்ட்டின்ற ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா அந்த பையனை தூக்குல போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம், கில்ட்டின்னு கொடுத்துட்டோம்னா தூக்கு போட்டுருவாங்க. பட் ஆனா நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம சரியான விஷயத்தை நோக்கி மட்டும் போறோமான்னு பார்த்து ஹீரோ வந்து அந்த கான்செப்ட் நோக்கி கூட்டிட்டு போவார் நம்மள எல்லாருமே. எனக்கு வந்து இந்த ஜூரி சிஸ்டம் பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயம் நான் ரிசர்ச் பண்ணதுல, இந்த ஜூரி சிஸ்டம் வந்து நமக்கு இப்ப கேட்கறதுக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனா இந்தியால ஒரு 16th சென்ச்சுரிலயும் இந்த மாதிரி ஒரு ஜூரி சிஸ்டம் இருக்கு. ரீசெண்டா வந்து 73 வரைக்கும் பாத்தீங்கன்னா 1973 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அபாலிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இது வேணாம்னு சொல்லி தடை பண்றாங்க. அதுவும் ஏன் அப்படின்னா ஒரு 59 வந்து ஒரு நானாவதி கேஸ். அந்த ஒரு கேஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு என்னன்னா நம்மளுடைய எமோஷன்ஸை வச்சே வந்து தீர்ப்பு வழங்குற மாதிரி இருந்ததுனால இது வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்து அபாலிஷ் பண்றாங்க.